ஒத்தக்கடை அனைத்து வியாபாரி நலச்சங்க சார்பாக பட்டிமன்ற பேச்சாளர் மாண்புமிகு ஐயா ஆவணி மாடசாமி அவர்களுக்கு எங்களது ஒத்தக்கடை பகுதியிலிருந்து வர்த்தக சங்கத்தின் சார்பாக கொண்டாடுகிறோம். ஒத்தக்கடை அனைத்து வியாபாரி நலச்சங்கத்தின் செயலாளர், பொருளாளர், உபத்தலைவர் ஐயாவுக்கு சிறப்பு செய்வார். ஐயா சிறிது நேரம் வாழ்த்து. அன்பிற்கும் உழைப்பிற்கும் பெயர் பெற்ற நேர்மையின் சிகரங்களாக வணிகத்தை இந்த மண்ணிலே விதைத்து அதை விருட்சமாக்கி வளர்த்தெடுத்துக் கொண்டிருக்கின்ற மிகச்சிறந்த வணிகர் பெருமக்கள் எல்லாம் ஒன்று கூடி ஓரணியில் திரண்டு உணர்வோடு பயணிப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு மகத்தான அமைப்பு தான் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை. வணிகர்களின் நலன் காப்பதற்கான கள போராளியாக அதனை உருவாக்கிய பெருந்தகை மறைந்தும் இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஐயா தா வெள்ளையன் அவர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. அவருடைய வழியிலே அவருடைய நினைவுகளை, அவருடைய உணர்வுகளை, அவருடைய கம்பீரத்தை, கண்ணியத்தை, கடமையை மனதிலே சுமந்துதான் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை இன்று தமிழகம் எங்கும் பயணித்துக் கொண்டிருக்கிறது. இதனை நான் நன்கு அறிந்தவர். தா வெள்ளையன் ஐயா அவர்கள் இருக்கிற போது என் மீது அதிகமான பாசத்தை செலுத்துவார். நான் சென்னையிலே நடத்துகின்ற நிகழ்வுகளுக்கு உடனடியாக அழைத்தால் உடனே வருகிறது தன்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை சொன்ன ஒரு மகத்தான மனிதர் ஐயா தா வெள்ளையன் அவர்கள். அவர் வழியிலே இன்றைக்கு மதுரை மண்டல அளவிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் தலைவர் அன்பில் சிறந்த அண்ணன் எம் பாண்டியராஜன் அவர்களும், யானைமலை அனைத்து ஒத்தக்கடை யானைமலை ஒத்தக்கடை அனைத்து வியாபாரிகள் நலச்சங்கத்துடைய தலைவர் காளிதாஸ், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட பெருமக்களும் அன்போடு என்னை இந்த தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையிலே இணைத்திருக்கிறார்கள். இன்று அவர்களோடு பயணிக்க நானும் இணைந்ததிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அதற்கான நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே என் அருகில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான மனிதர், அவர் காவல்துறையிலே பணிபுரிந்த பணிநெறிவு பெற்ற சார்பு ஆய்வாளர். அவரிடத்தில் மக்களின்பால் இருக்கக்கூடிய அன்பை சிறு வயதில் முதல் அறிந்தவன். அவர் இன்றைக்கு அண்ணன் ராமர் அவர்கள் இந்த தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையிலே இணைந்து இவர்களுக்கு ஒரு நல் ஆலோசகராக இந்த மதுரை மண்டல அளவிலே செயல்பட்டுக் கொண்டிருப்பதையும் பார்க்கிற போது உள்ளபடியே வணிகர்கள் தான் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த உணர்வை நான் பார்க்கிறேன். வணிகம் இல்லையே இந்த நாடே இல்லை. வணிகம் இருப்பதனால்தான் இந்த மனிதன் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு இயங்க முடிகிறது, சென்று வர முடிகிறது. ஆக மனித வாழ்க்கையினுடைய உயிர் மூச்சாக இருக்கக்கூடிய வணிகர்களை போற்றுவோம், வணிகர் நலம் காப்போம் என்பதை தாரக மந்திரமாக வைத்து தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை நாடெங்கும் நற்பெயரோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த பேரவையில் பட்டிமன்றத்திலே நடுவராக இருக்கலாம், உலகெங்கும் பயணித்து இருக்கலாம். ஆனால் உணர்வு பெருக்கோடு இந்த மண்ணிலே வியாபாரம் செய்து கொண்டிருக்கிற அருமையான பெருமக்களிடையே நான் இணைந்திருப்பதை என் வாழ்நாளினுடைய பெயராக கருதி இவர்களோடு இணைந்ததற்கு என்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறேன். என்னுடைய வாழ்த்து என்பது இந்த தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை ஒரு மகத்தான மாநாட்டை ஒவ்வொரு ஆண்டும் மே 5 சிறப்பாக நடத்தும். மே 5 வணிகர் தினம் என்பது உருவான போது சென்னை கடற்கரையிலே அந்த உருவான தினத்தன்று உடன் இருந்தவன். அதற்கு பின்னால் பல மே 5 வணிகர் தினத்திலே நான் கலந்து கொள்வதற்கான சூழல் இல்லாமல் போய்விட்டது. இந்த ஆண்டு தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை கன்னியாகுமரியிலே நடத்த இருக்கிற மிகப்பெரிய மாநாடாக
மே 5 வணிகர் தினத்திலே அடியேனும் கலந்து கொண்டு சிறப்பிப்பேன் என்பதனை இந்த பெருமக்கள் மத்தியிலே உறுதிமொழியாக தந்து இதிலே என்னை இணைப்பதற்கு மீண்டும் ஒரு முறை அனைத்து பெருமக்களுக்கும் தலைமை நிர்வாகத்திற்கும் ஐயா சவுந்தரராஜன் என்ற ராஜா அவர்கள் சமீபத்தில் என்னுடைய பட்டிமன்றத்திற்கு தலைமை தாங்கி மகளிர் தின விழாவினை சிறப்பாக நடத்தி தந்தார்கள். அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்து இதற்கெல்லாம் வித்திட்ட என்னுடைய பாசம் நிறைந்த அண்ணன் எம் பாண்டியராஜன் அவர்களுடைய செயல் திறன் என்பது இந்த மதுரை மண்டலத்தை தமிழகத்திலே முதன்மை மண்டலமாக மாற்றி காட்டும் செயல்பாட்டில் அந்த செயல்பாட்டுக்கு நானும் உறுதுணையாக இருப்பேன் என்று கூறி தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையில் இணைந்ததற்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.